விஜய் அந்த கரூர் நிகழ்வில் அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு 37 பேர்னு ஒரு தகவல் வருது. அது உறுதியான தகவலாக நமக்கு சரியாக தெரியல. ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் விஜய் கட்சிக்கு வாக்காளர்களா என்பது சந்தேகத்துக்கு தான் இருக்குது, நிச்சயமாக தெரியல. அப்படி இருக்கும்போது விஜய் மீது ஒரு தலைவன் என்ற முறையில் இருக்கும் நம்பிக்கை இந்த கரூர் நிகழ்வினால் இன்னும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி குறையும் பொழுது அந்த வாக்குகள் எங்கே செல்லும் அப்படின்னு சொன்னால் சாத்தியக்கூறுகள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதில் எங்கே வந்து சீமானோட வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த முயல் ஆமை கதை தான் ஞாபகம். முயல் வந்து ரொம்ப வேகமாக ஓடுறதான் நினச்சிக்கிட்டு அது வந்து நடுவில் தூங்கி கோட்டை விட்டுடுச்சு. ஆமை மெதுவாக போச்சு, ஜெயிச்சிச்சு. யார் முயல் யார் ஆமை? விஜயும் சீமானையும் ஒப்பிடும்போது அது சொல்லாமலே புரிகிறது. கோட்டை விட்டது யார்? முயல் தான். வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது, விவேகம் வேணும், இல்லைன்னா சோகம்தான். இப்பொழுது எனக்கு கிடைத்த சில தகவல்களில் வந்து பிரதமரை சந்திக்க வந்து விஜய் வந்து யாரோ ஒரு தூதர் மூலமாக மத்திய அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் மூலமாக வந்து அவர் வந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்திக்கிறது. பாஜக மத்திய அரசில் ஆளக்கூடிய பாஜகவுடைய அந்த வலிமையான யாராவது வந்து விஜயை சப்போர்ட் பண்ணாதான் விஜயால் முதல்ல கட்சி நடத்த முடியும் தேர்தலில். அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்படி பாஜகவுடைய தயவு தேவைன்னு நீங்கள் அங்கே போய் காலில் விழ வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்ததுனால் அவங்க கட்டாயம் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. இது ஒரு துக்க நிகழ்வு என்றாலும் இந்த நிகழ்வு ஒரு அரசியல் களத்தில் ஒரு கள மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ என்று தோன்றுகிறது. அவர் பிரதமரை சந்திப்பது உண்மையானால், அது உறுதியானால், அப்படி நடந்தால் நிச்சயமாக விஜய் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரும்பொழுது இது 4 அணியாக வர்றது வந்து 3 அணியாக மறுபடியும் வரலாம். அதனால் வந்து வாக்கு வங்கி நிலைமையிலையும் அந்த பர்சன்டேஜில் வந்து சீமானுக்கு அது ப்ளஸ்ஸா மைனஸா என்றால் ப்ளஸ் ஆவதற்கான அரசியல் கரட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அருள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சமீபத்தில் அந்த கரூரில் நடந்த அந்த கோர சம்பவம், அதை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அதை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விடயங்கள்லாம் வெளியாகிருந்து. குறிப்பாக வந்து அவரோட தொண்டர்களை வந்து தவறான முறையில் வந்து வழிநடத்துறாரு, அந்த வீடியோக்கள்லேயே அப்படி தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மறுபக்கம் வந்து சீமானவர்களை இந்த மாதிரிலாம் தவறான வழியில் வந்து தம்பிகளுக்கு உத்வேகம் கொடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனை வைக்கிறாங்க. அவரோட அந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் வந்து தெளிவாக பல நிகழ்வுகளில் இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். இந்த சம்பவத்தில் 3 குற்றவாளிகளை நான் அடையாளப்படுத்துகிறேன். இது ஏற்கனவே நான் பேசினது தான். அதனால் மறுபடியும் இந்த சேனலில் பேசுனதுனால நேயர்கள் வந்து ஏன்னா நிகழ்வுகள் வந்து மாறி மாறி தகவல்கள் வந்து கூடிக்கொண்டே வருகின்றன. அதை வச்சு நம்ம மாறி மாறி பேசுகிறோம். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விஜய் தான் குற்றவாளி. சரியான கட்டமைப்பின்றி கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பும் நேரமும் வசதியும் இருந்தும் 2 வருஷமாக கட்சி நடத்துகிறீங்க. இந்த 2 வருஷத்தில் ஒரு கட்டமைப்பு உங்களால் வந்து கொண்டு வர முடியலன்னா அப்புறம் எதுக்கு கட்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க? ஒரு மாநாட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து குறைந்தபட்சம் இவ்வளோ 10,000 பேர், நீங்கள் 27,000 பேர் வருவான்னு தெரியல, 10,000 பேர் வருவான்னு எதிர்பார்த்தீங்க, அனுமதி கேட்டீங்க. 10,000 பேருக்கு குடி தண்ணீர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் 10,000 பேர் வருவான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 15,000 பேருக்கு நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த என்ட்ரன்ஸில் ஒரு 2,000 பாட்டில், அந்த என்ட்ரன்ஸில் 2,000 பாட்டில், அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கம் வச்சுருந்தீங்க. 2வது எமர்ஜென்சி எக்ஸிட். ஐயா திமுக அரசு வந்து 2வது குற்றவாளி. நான் 2வதுன்னு சொல்லுது வரிசைப்படுத்துறதுக்காக தான். இதில் யாருக்கு எவ்வளவு சதவீதம் குற்றம்ங்கிறதெல்லாம் நான் உள்ளே போல. அது வந்து நடக்கட்டும், அது விசாரணைகள் வரட்டும். ஆனால் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அதெல்லாம் நான் நம்பலை. அதெல்லாம் வழக்கமாக வந்து ஒன்று அவங்க வந்து ஏற்கனவே ஒரு
திமுக நியமித்த ஏதோ ஒரு அரசியல் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆலோசனை குழுவில் வந்து அவங்க ஏற்கனவே உறுப்பினர். அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அரசு சம்பளம்னா என்ன, ரீட்டைனர்னு ஒன்று கொடுப்பாங்க, சலுகைகள் பெறாங்க. அப்படிப்பட்டவர்களை வந்து நீங்கள் நியமிக்கும் பொழுது அவர்கள் திமுக அரசு சொல்வதை தான் செய்வார்கள். நான் அவங்கள குத்தம் சொல்லலை. அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும். இப்போது கோர்ட்டு மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் கோர்ட்டுக்கே போவான். அது எப்போ கோர்ட்டு மேலே நம்பிக்கை குறையுதோ அவன் என்ன சொல்கிறான், நானே ஆள் வச்சு அடிதடி வர்றதுக்கெல்லாம் காரணம் என்ன, மக்களுக்கு காவல்துறை மீதும் வர வர நீதித்துறை மீதுமே நம்பிக்கை குறைந்து வருகிறது. நான் எல்லா நீதிபதிகளும் தவறுன்னு சொல்லலை. நம்ம நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எல்லா தொழிலையும் இருக்கா மாதிரி நீதிபதிகளையும் நேர்மையானவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காவல்துறை, நீதித்துறை இவங்க பேரில் நம்பிக்கை குறையுது. அதுக்கு காரணம் ஆள்பவர்கள். அப்போது இப்போ உங்களுக்கு எனக்கும் வரப்பு சண்டை இல்லை வந்து காம்பவுண்ட் வால் சண்டை. ஒன்று போலீஸுக்கு போனால் உங்கள்கிட்டையும் பிடிங்கி தீங்க போகிறாங்க, எங்கிட்டையும் பிடிங்கி தீங்க போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் 15 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே எந்த காம்பவுண்டை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுவே இடிஞ்சு விழுந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆனால் நான் தான் ரைட்டு நான் நினைக்கிறேன், நீங்கள் தான் ரைட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. யாருக்கு பவர் இருக்குது? எனக்கு உள்ளூரில் ஒரு எம்எல்ஏ தெரியும், ஒன்றும் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு ரவுடியை தெரியும். இப்படித்தான் நீதியும் நியாயமும் தெருவுக்கு வந்து விட்டது. ஏன் சட்டம் ஒழுங்கு வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குன்றது அவருக்கு தெரியும். இது வந்து நமக்கு தெரியும் போது விஜய் மாதிரி ஒரு ஒரு தலைவராக வரணும்னு ஆசைப்பட்டு வந்தவருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு குடி தண்ணீர், அப்புறம் அங்கங்கே வந்து ஒரு வெளியில் போகிறதுக்கான ஏற்பாடுகள், ஒரு டீம். ஏங்க சபரிமலையில் வந்து பக்தர்கள் போகிறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத்தோ மற்ற இந்து இயக்கங்களோ, நான் இதை பாஜக அப்படிலாம் சொல்லலை, இல்லை வந்து அந்த பக்தர்கள் சமாஜங்கள் எந்த கட்சியும் சார்பு இல்லாத பொதுவான ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள அவங்கெல்லாம் ஒரு குழுவாக அமைச்சு அதாவது வாலண்டரியாக வந்து அங்கங்கே சாப்பாடு பொட்டலம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, பன்னீர் தெளிக்கிறாங்க. ஏன்னா மலை ஏறி வரும்போது வேர்க்கும். நான் சொல்கிறது ஒரு உதாரணம். அங்கேயே பண்ணும்போது அங்கே வந்து அட் எ டைம் 25,000 பேர் 30,000 பேர் வரப்போகிறது இல்லை, 500 பேராக தான் ஏறி வரான். அதுக்கே அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரே இடத்துல இவ்வளோ பேர் வரான்னா இவனுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவான்? அதில் வேறு நீங்கள் வந்து அங்கே 8:45 வரேன்னு சொல்லிட்டு 8:45 தான் மெட்ராஸில் புறப்புறீங்க, திருச்சி விமானத்தில் ஏறுறது 4 மணி நேரம் டிலேவாக போகிறீங்க. என்ன அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். செந்தில் பாலாஜி அவர் பேட்டியில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஏற்றுக்கல. அதனால் அது வந்து அவர் சொல்கிறதுலையோ திமுக அரசு சொல்வதிலையோ எதுவுமே எல்லாமே போய் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டான டயத்தை மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெயின்டைன் பண்ணுவது வந்து அரசியல்வாதிகளுக்கு சிரமம், சில நடைமுறை சிக்கல்கள் வரலாம். பட் அது எவ்வளோ வரலாம்? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்ன பின்ன வரலாம். காலையிலேருந்து அவனை சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சிங்கன்னா இங்கே வந்தவர்களை 41 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேரும் என்னமோ தான் தாவேகா நிர்வாகிலாம் பெரிய அளவில் ஒரு அடிமட்ட நிர்வாகிகள் 3 பேர் கூட எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் என்னமோ தான் பார்த்தேன். பாக்கி பேர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் என்ற நடிகனை பார்ப்பதற்காக வந்து பொதுமக்கள் 65 வயது மூதாட்டி அப்படியே அவரை பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போகலாம் கரூரில் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தை என்ன விஜய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுதா? விஜய்னா யாரும் தெரியுமா? விஜய் என்ன தெரிய போதா? அதுக்கு அப்படியே தெரிஞ்சு விஜய்னா கூட குழந்தை ஆசைப்பட்டால் அதுக்காக வந்து என்ன வேணால் பண்ணிடுவீங்களா? குழந்தை நெருப்பில் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது விட்டுருவீங்களா? அது மாதிரி வந்தவர் எத்தனை பேர் அதில் தாவேக்கா நிர்வாகிகள்னு எடுத்து பாருங்கள். 41 பேரில் 3 பேர் என்னமோ தான். அப்போ 37-38 பேர் ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா தோராயமாக இவையெல்லாம் பொதுமக்கள். ஏன் வந்தாங்க? விஜய் என்ற நடிகனை பார்ப்பதற்காக வந்தார். இப்போ செந்தில் பாலாஜி கூட பேசினார். அதில் வந்து ஒரு காதல் ஜோடி அடுத்த மாதம் திருமணம், அவங்க வந்தாங்க. அவங்க திமுக அனுதாபிகள் இருக்கலாம். அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், விஜய்க்கு வர கூட்டம் பூரா வாக்கு வங்கியாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கார். அப்படி நடக்காதுன்னு இப்போ இல்லை, 1 வருஷத்துக்கு மேலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா சேனல்லையும் அரசியல் கருடன் உட்பட எல்லோரும் 20% வரும் 30% வரும்னு சொல்கிறாங்க. அவருக்கு இல்லை 10%, 8லேருந்து 12க்குள்ளே வரும் அப்படின்றது என்னுடைய கணக்கு.
இப்போ இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னோட இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போவே பேசியிருக்கேன். நான் இன்றைக்கி மாற்றில. இப்போ வந்து ஒரு பர்சன்ட் குறைய வேணால் குறையுமே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜயை பார்க்க வரும் வந்து கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம் என்பது வேறு. அதில் திமுக வாக்காளர் இருக்கிறான், அதிமுக வாக்காளர் இருக்கிறான், நாம் தமிழர் வாக்காளர் இருக்கிறார், கம்யூனிஸ்ட், விசிக, இப்படி பாஜக எல்லா வாக்காளரும், காங்கிரஸ் அவ்வளோ வாக்காளரும் அதில் இருப்பான், கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருப்பான். இவ்வளோலாம் ஏங்க ஒரு 6-7 வருஷம் முன்னால் இவர் இப்பொழுது முதல்வராக இருக்கும் திரு ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஏதோ ஒரு தனியார் டிவியில் பேட்டி கண்டாங்க. உங்களுக்கு வழக்கமாக இப்போ தனியார் டிவிலலாம் வந்து ட்ரெண்டே வந்து அரசியல்வாதியில் உட்கார வச்சு உனக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, சாம்பார் பிடிக்குமா, சட்னி பிடிக்குமான்னு கேட்பாங்க. அதுவும் அவர் வந்து அரசியல் ரீதியாக கேட்டால் கோச்சிக்குவாருன்னு பயம் இருந்ததுன்னா மெயின் ஸ்ட்ரீம் சேனல் பூரா அப்படி தான் இருக்கும். நம்ம தான் பார்க்குறோமே, நடந்துக்கிட்டே பேசுவாங்க. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பல் விளக்கும் போது எந்த இது பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப முக்கியம். பார்த்தா 3 பேர் ஓடி வந்து வணக்கம் ஐயா ரெகுலராக பார்ப்பேன். அது செட் பண்ணி இங்கேருந்து காலையில் ஓடியாருவான். காலையில் அது இடம் பார்த்தீங்கன்னா அது பெரிய, அந்த பின்பக்கம் பெரிய காடாக இருக்கும், அங்கே கிராமமே இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதில் அந்த மாதிரி ஒரு பேட்டியில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்கும்போது முதல்ல அவர் சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள். இல்லை எல்லாரையும் பிடிக்கும்ட்டார், இயல்பாக யாரையும் சொல்ல வேணாம். கொஞ்சம் அழுத்தி கேட்ட உடனே விஜய்னு சொன்னார். எப்போ? விஜய் இயக்கம் கட்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். இயக்கம் ரசிகர் மன்றம்ன்றது பொதுவாக எல்லாரும் வச்சுருக்காங்க. அப்போது முதல்வர் ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கே அப்போ இருந்த வந்து நடிகர்களில் வந்து விஜயை பிடிக்குதுன்னா ஏன் பிடிக்குதுன்னு கேட்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கலாம். உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், எனக்கு அஜித்தை பிடிக்கலாம், அவருக்கு ரஜினியை பிடிக்கலாம், ஒருத்தருக்கு அது சிவகார்த்திகேயன், ஒருத்தருக்கு தனுஷ், இப்படி மாறி மாறி பிடிக்கலாம், விஜய் சேதுபதி இருக்கலாம். ஆனால் அப்போ ஒரு முதல்வர் அல்லது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார்னு வச்சுப்போம், அவருக்கே வந்து விஜய்ன்ற நடிகர் பேரில் ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு, ஒரு பிடிப்பு இருக்கிறது. அப்போ பொதுமக்களுக்கு இருக்கும்ல. அப்போ வரவன் பூரா வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுடுவா. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? திமுக இப்போ விஜய் அரசியலில் நின்னார்னா ஸ்டாலின் சாருக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும், அதனால் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவார்னு சொன்னால் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அதை எதிர்பார்க்க முடியுமா? இது அவருக்கு எப்படி பொருந்துமோ அதே மாதிரி தான் கீழ் உள்ளவனுக்கும். இந்த வகையில் இப்படிப்பட்ட கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அவராகவே ஒரு படைனா ஒரு டீம் ஏற்பாடு பண்ணணும். ஆர்எஸ்எஸ்லாம் எப்படிங்க வந்து கூட்டம் நடத்துகிறாங்க, நூற்றாண்டு விழா நடத்துகிறாங்க இன்றைக்கி. எப்படி அங்கேயும் வந்து லட்சக்கணக்கில் தான் கூட்டம் வருது, பிரம்மாண்டமான கூட்டம், பிரதமர் வராரு, எல்லோரும் வராங்க. எப்படி அந்த கூட்டம் அரசு கட்டுப்படுத்துது? ஃபுல்லாக வந்து அரசு தான் கட்டுப்படுத்துதா? போய் பாருங்கள், காவல்துறை தான் பண்ணுதா பாருங்கள். இல்லை இப்போ எதிர்கட்சி மாநிலத்தில் இப்போ தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு எதிரான, இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக ரெண்டும் ஒன்று தான் ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிப்படையில் அவங்களுக்கு எதிரான மாநிலத்தில் இங்கே ஆர்எஸ்எஸ் கூட்டம் கூட வந்து ஒழுங்காக நடைபெறுது இல்லை. ஐயா அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸையே விடுங்கய்யா. இந்த முருகன் மாநாடு ஒழுங்காக நடக்கலை, அதாவது தமிழக அரசு நடத்தினது இல்லை, திருச்செந்தூரில் நடந்தது. முருகன் மாநாடு ஏதாவது நெரிசல் வந்ததா? கோயில் திருவிழாவில் வந்து கும்பமேளாவில் 30 பேர் வந்து போனாங்க. எத்தனையோ கோடி பேர் வந்ததில் 30 பேர் போனாங்க. 30 பேர் போனாலும் உயிர் சேதம் தான். அப்போ வந்து கனிமொழியும் சரி, முதல்வர் இப்போது உள்ள முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? பிரதமரும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும். இப்போது அது தாவேகா முதல்வரே தான் பேசியிருக்காரு. அவர்களை தாவேகா தொண்டர்களாக நான் பார்க்கவில்லை, தமிழர்களாக தான், தமிழ் குடிமக்களாக தான் பார்க்கிறேன். ஆமாம், உண்மைதான். இதில் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போடாதவனும் இருக்கான், போடுறவனும் இருக்கான். அவர்கள் தமிழக மக்கள் இல்லையா? இப்போ மற்ற கட்சிக்கெலாம் ஓட்டு போடுறவங்களாம். இப்போ என்ன, நீங்கள் திமுக ஓட்டு போட்டவங்களாம் தனியாக பச்சை குத்திடுவீங்களா? அவனுக்கு மட்டும்தான் நீங்கள் முதல்வரா? மற்றவங்களுக்கெல்லாம் முதல்வர் இல்லையா? ஸோ இதில் வந்து விஜயுடைய முதல் வந்து அவர் வந்து அது வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்க தவறிவிட்டார். சரியாக அந்த அவரும் அவரை சேர்ந்த நிர்வாகமும் மற்ற தலைவர்களும் நிர்வாகிகளும் அங்கங்கே வந்து இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தண்ணீர் வசதி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் ஒரு 10,000 பேர் கூடணுன்னா ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கணும். டாக்டர்கள் வந்து உடனடியாக வந்து முதலுதவி செய்கிறதுக்கு செவிலியர்கள் இருக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படை.
ஏங்க ஒரு வீட்டில் ஃப்ளாட்டு நீங்கள் ஒரு 10 ஃப்ளாட்டு 20 ஃப்ளாட்டு 50 ஃப்ளாட்டு இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாலேயே அந்த தீயணைப்பு இது ஒன்று வச்சுருப்பாங்க. அது இருந்தால் தான் அவன் வந்து இதுவே கொடுக்குறான், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்ரூவலே கொடுக்குறான். ஒரு குடியிருப்புகளுக்கே அது வந்து அவசியம்னும் போது இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க வேற கரெக்டாக குறுகலான இடமா பார்த்து கொடுத்தாங்க. அதில் அரசியல் நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் ரவுண்டானால ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், ரவுண்டானா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னா, ஆனால் அப்போ வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரு கூட்டம் பரப்புரை பண்ணாங்க, அதே ரவுண்டானா கொடுத்தாங்க. அப்போ பெட்ரோல் பங்குன்னா கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டிங்களா? ஏன்னா அந்த ரவுண்டானாவில் கொடுத்துருந்தா என்னென்னா ஒரு 3-4 பக்கம் வெளியே போகிற வழி இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நெரிசல் வந்ததுன்னா இப்படி கொஞ்சம் பேர் இப்படி கொஞ்சம் பேர் இப்படி கொஞ்சம் பேர் வெளியில் ரிலீஸ் ஆவான். இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லாமல் நடுவில் அவனை வந்து சிக்க வச்சு அவனை வந்து அந்த கூண்டுக்குள்ளே ஒரு எலியை வந்து கரெக்டாக கார்னர் பண்ண மாதிரிலாம் ஆக்கிட்டீங்க. அந்த வகையில் வந்து விஜய் வந்து அதாவது அவர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து அவர் அப்படியே மிதப்பில் போயிட்டாரே தவிர, அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அந்த கூட்டத்தை எப்படி அரசியல் ரீதியாக அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், எல்லாம் வந்து கோயில் மேலே காசி விஸ்வநாதர் கோயில்னு போட்ட கோயில் மேலே ஷூ போட்டுட்டு ஏறி நிற்கிறான். தாவேகா தொண்டர்கள் இல்லை இந்த துண்டு போட்டிருக்கலாம். கோயில்னா ஒரு மரியாதை இல்லையா? டான்சாமர் மலை ஏறி நிற்கிறான்றாங்க, இதெல்லாம் போஸ்ட் மலை ஏறி நிற்கிறான் பார்க்குறோம். யார் வீட்டுக்குள்ளேயோ மேலே ஏறி நின்று போய் அந்த ஆள் கொம்பு எடுத்துகிட்டு வரான், வீடியோவில் பார்த்தேன். இதெல்லாம் தவறு என்பதை அவர்களுக்கு வந்து நீங்கள் தலைவராக நீங்கள் தான் வந்து டீட்டெயில்டாக வந்து பேசணும், வீடியோவில் பேசணும். சனிக்கிழமை தான் பேசுவேன் அப்படிலாம் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நடக்காது. நாள் பூரா இதெல்லாம் தயார் பண்ணணும். இந்த பிளானிங்லாம் தான் இந்த நீ சனிக்கிழமை வரீங்க, அப்போ 5 நாள் வந்து வீட்டில் உங்களுக்கு ஓய்வா? ஏன் வந்து நீங்கள் இதை வந்து தயார் பண்ணிவிட்டு நீ சனிக்கிழமை வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, அது அடுத்த விஷயம். தயார் நிலையில் வந்து அது முன்னேற்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள் நீங்கள் சொன்னால் கேட்கணும். கேட்கலன்னா நீங்கள் தலைவர்னு அர்த்தமே இல்லை, தலைமை பண்புக்கு அர்த்தம் இல்லை. நான் ஒரு கம்பெனிக்கு தலைவன்னா என் கீழே வேலை பார்க்குற நானும் வந்து பத்திரிகை நடத்தினேன், பத்திரிகை குழுமம் 6 பத்திரிகை நடத்தினேன். 340 பேர் என்கிட்ட வேலை பார்த்தான். சர்வாதிகாரம்னு அவசியம் இல்லை, அவனோட ஆலோசனையை கேட்கலாம். ஆனால் ஒருத்தன் வேணும்னே ஒழுங்குமுறை வந்து கெடுதலாக வந்து ஒழுக்கம் கெட்டோ இல்லை வந்து விதிகள் மீறி இப்போ பண்ணான்னா அவன் பேரில் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் மற்றவனுக்கு பயம் வரும். இது அரசாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும், கார்பரேட்டாக இருந்தாலும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் இதுதான். இதை அவர் செய்ய தவறிவிட்டார். நீங்கள் வீடியோவை பற்றி கேட்டீங்க. அந்த வீடியோவில் நீங்கள் மறுபடியும் வந்து பாருங்க, சார் கிள்ளிட்டான் சார், இந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, சார் அவன் கிள்ளிட்டான் சார். திமுக அரசு மீது உங்களுக்கு இருக்கும் அதே அளவுக்கோ இல்லை அதை விட அதிகமாகவோ அவர்கள் எங்கெல்லாம் வந்து அவர்களுடைய கடமையை செய்ய தவறினார்கள்ங்கிறது நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். காவல்துறை குறுகலான இடம் கொடுத்தது, நான் குடிதண்ணீர் வந்து இவர் மட்டும் அரேஞ்ச் பண்ணல, ஏன் வந்து நீங்கள் ஏன் காவல்துறையிலையோ இல்லை வந்து மக்களுக்காக விஜய்க்கு ஓட்டு போகிறவங்களாம் வந்து தமிழ்நாட்டு குடிமகன் இல்லையா? நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணிடுவீங்களா? இன்னும் தமிழ்நாட்டுக்காரன் தானே. இன்றைக்கி விஜய் ஓட்டு போடுறான், நாளைக்கு விஜய் சரியில்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவான், இல்லை உங்களுக்கு ஓட்டு போடுறவன் நாளைக்கு மாதிரி அவனுக்கு போடுவான். ஆனால் ஒன்றுமே இல்லை, வைகோ இன்றைக்கி வந்து உங்கள் பக்கம் என்றைக்கோ ஒரு நாள் கண்ணாமுன்னான்னு உங்களை பேசினவர் இன்றைக்கி உங்கள் பக்கம் நிற்கிற மாதிரி நாளைக்கு விஜயை விட உங்களோட கூட்டணி சேர்ற ஒரு நிலைமை வரலாம் பிற்காலத்தில். அரசியலில் எல்லாமே சாத்தியம் தானே. நீங்கள் பாஜக மதவாத கட்சி இல்லையும் போய் ஒரு தடவை சேர்ந்தீங்க திமுகவில், ஒரு தடவை வந்து மதவாத கட்சின்னு அப்புறம் வேணும் போது சொல்லுவீங்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் எப்படி வேணாலும் நிலை மாறலாம். அப்போது விஜய் வந்து இதில் எங்கே வந்து சீமானோட வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த முயல் ஆமை கதை தான் ஞாபகம் வருது. முயல் வந்து ரொம்ப வேகமாக ஓடுறதா நினச்சிக்கிட்டு அது வந்து நடுவில் தூங்கி கோட்டை விட்டுடுச்சு. ஆமை மெதுவாக போச்சு, ஜெயிச்சிச்சு. யார் முயல் யார் ஆமை? விஜயும் சீமானையும் ஒப்பிடும்போது அது சொல்லாமலே புரிகிறது. கோட்டை விட்டது யார்? முயல் தான். வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது, விவேகம் வேணும், இல்லைன்னா சோகம்தான். ரைமிங்காக சொல்லணுன்னா வெறும் வேகம் மட்டும் இருந்தால், விவேகம் இல்லாத வேகம் வந்து சோகத்தை தான் தரும். இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ வந்து என்னன்னால், இப்போ வந்து அவர் பேசுகிறதும் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்க வேணாமா வீடியோவில்?
நாங்களும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை. இந்த படிப்பினையை வைத்து நாங்கள் வரப்போகும் கூட்டங்களில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும். இதற்கு வந்து தொண்டர்கள்லாம் வந்து இப்படி தானேங்க பேசுகிறோம் ஒரு தலைவர். அவங்க பண்ணிட்டான் திமுக அரசு பண்ணிடுச்சு. ஆமாம் பண்ணிடுச்சு, ஓரளவுக்கு அவங்க பேரில் குற்றம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் மொத்த குற்றத்தையும் நீங்கள் திமுக அரசு பேரில் போட்டுட்டு விஜய் வந்து தப்பிக்கணும்னு பார்த்தா அது வந்து அதாவது விக்டிம் கார்டுன்னு சொல்லுவாங்க. என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து அது பரிதாபத்தை ஏற்படுத்தாது, உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையை மக்களுக்கு குறைத்து விடும். இது அரசியல் தற்கொலை. இந்த வீடியோ இது வேறு ரிஹர்சல்லாம் வேறு பார்த்துருப்பார் போல இருக்குது. நீங்கள் என்ன வேணால் எது வேணாலும் பண்ணீங்க, உங்கள் பேரில் வந்து A1 போடலைன்னு எஃப்ஐஆரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தைரியமாக சொல்கிறீங்க. முதல்ல சொல்ல வேண்டியதானே. அவங்க இன்னும் உங்கள் பேரில் வந்து அனுதாபப்பட்டு போடல, விஜய் பேரில் போட்டு நாளைக்கு வந்து 2 பேர் தீ குளிச்சுட்டான், ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு, தற்கொலை பண்ணிக்கிட்டான், வந்து அவங்க அரசுக்கு கெட்ட பேர் வரும். விஜயை வந்து ஓசியில் எக்ஸ்ட்ராவாக விளம்பரம் கொடுத்தா மாதிரி இன்னும் பெரிய மனுஷன் ஆக்கணும். அது எதுக்குன்னு சொல்லி புஷி ஆனந்த் லெவலில் போட்டாங்க. புஷி ஆனந்த் அதுக்கு கீழே உள்ள நிர்வாகிகளை போட்டாங்க. விஜய் பேரில் போட்டால் நாளைக்கு வந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு விபரீதம் வரும். அதுவும் வந்து ஏற்கனவே அது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், ஒரு அதாவது ஒரு சீரில்லாத கூட்டம் அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த சிவானந்தா சாலையிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே ப்ரூவ் ஆகிடுச்சு. யாருமே வெளியிலேருந்து சொல்ல வேண்டியதில்லை. அப்போது இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன வந்து இதில் வந்து இந்த வீடியோ வெறும் பரிதாபத்தை தேடும், அதாவது பழியை வந்து அந்த பக்கம் தள்ளும். அதை தவிர அந்த வீடியோவில் வேறு ஒன்றும் இல்லை. விஜய் வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மக்களிடம் வந்து பொதுமக்களிடம் வந்து மன்னிப்பு வருத்தம் கேட்டு நாங்கள் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும், இனிமேல் கவனமாக இருக்கிறோம், அதற்கான முயற்சிகள் செய்கிறோம், நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்னுடைய தொண்டர்கள். ஏங்க உங்கள் தொண்டர்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு போவே இல்லையேங்க, நீங்கள் தான் போல, பயந்துக்கிட்டு போல. நான் அங்கு சென்றால் பிரச்சனைகள் வரும் என்பதால் போகவில்லை. இப்பொழுது அதை விட முக்கியமாக ஜனநாயகன் அமைச்சர் ஷூட்டிங் இருக்கிறது, அதுக்காக போகிறேன். அது முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இன்னும் 2 படம் புக் ஆச்சுன்னா அப்போ வரவே மாட்டீங்க. பேசாமல் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம்ல. உங்களை கட்சி ஆரம்பிக்கலான்னு யாராவது வீட்டில் வந்து கெஞ்சினாங்களா? இதானே கேட்க தோணுது. இப்போ விஜய் யார் வந்து இந்த இதில் மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, இந்த குரங்கு வால் வந்து ரெண்டு பெஞ்சுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு, 2 மேஜைக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுன்னு எடுக்க முடியாமல் அந்த மாதிரி சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் கட்சி நடத்துறதும் இப்படியே நடத்த முடியாது. இந்த லட்சணத்தில் கட்சி நடத்துவது கஷ்டம். ஏன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு முறை இல்லாத இருக்கு. சரி, பேசாமல் சினிமாவுக்கு திரும்பி போயிடலான்னா சினிமா யார் கையில் இருக்குது? தமிழ்நாடு சினிமா துறை பூரா அவங்க குடும்பத்தில் தான் இருக்குது. இப்போ வேறு இன்பநிதி அவர்களை வந்து அவருடைய சினிமா துறையிலும் பொது வழியிலும் அவருக்கு உள்ள அனுபவத்தை 22 வயதில் அவருக்கு கிடைத்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நெடிய அனுபவத்தை கருதி அவரை வந்து CEO மாற்றி ரெட் ஜெயண்ட்டில் படமே ரிலீஸ் ஆயிடுச்சு சார். படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. கடை வச்சுட்டாங்களே, கடையை திறந்துட்டாங்களே. வியாபாரம் தான் ஆகலை. இட்லி விற்று தான் விற்கலையா, கடை திறந்துட்டாங்க. நான் என்ன சொல்லணும்னா அவங்க மன்னர் பரம்பரை குடும்பத்தில் வரிசையாக அப்படி தான் இப்போ வந்து ரெட் ஜெயண்ட்டில் போடுவாங்க, அடுத்தது இளைஞர் அணியில் கொண்டு வருவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் கரெக்டாக அவங்க ஃபாஸ்ட் ட்ராக், அவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ரூட் இருக்குது. இந்த ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று விற்கிது. 800 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் தனி க்யூவில் நிற்காமல் தனியாக போயிடலாம். அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் அவங்க வந்துடுவாங்க. ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த சினிமாவை திரும்பி போக முடியாது. இப்போ நீங்கள் சினிமாவுக்கும் திரும்பி பெருசாக வந்து போக முடியாது, நீங்கள் அரசியலும் இதே மாதிரி நடத்த முடியாதுன்னா விஜய்க்கு வந்து வேறு வழியே இல்லை. இப்போ யார் இவரை காப்பாற்றணுன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது திமுகவை விட வலிமை அதிகமாக உள்ளவர் தான் இவரை காப்பாற்ற முடியும். இப்போது சீமான் அவர்கள் வந்து கூட வந்து ஒரு தன்னுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி அவர்களும் யாரும் வந்து விஜயை வந்து இப்போது ரொம்பவும் வந்து இந்த சமயத்தில் வந்து நோகடிக்கக்கூடாதுங்கிறதுல சீமான், எடப்பாடி, அண்ணாமலை, நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன், இவெல்லாம் பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்னால் இந்த சமயத்தில் விமர்சனம் அப்படியே வச்சா கூட ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வைத்து அவரை நோகடிக்கக்கூடாது. அவர் ஆல்ரெடி வந்து அவர் மேல் தவறுகளே இருந்தாலும் இப்போது நம்ம சொல்லுவோம்,
நான் ஒரு உதாரணமாக சொல்லுவேன். ஒரு பெரியவர் ஒரு வீட்டில் ஸ்டூல் மேலே ஏறி ஏதோ இந்த வாட்ச்சு இந்த கிளாக்கை செட் பண்ணுறதுக்காக போனார், விழுந்துட்டார், இறந்துட்டார். அவர் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போவீங்க. போனோன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்குலாம் அறிவு இருக்குதாயா, இந்த வயசுக்கு அந்த ஆள் ஸ்டூல் மேலே ஏற விட்டீங்களா, நீங்கள் யாராவது ஏறக்கூடாதா, நீங்கள் தான் வேணும்ட்டே அவரை தள்ளி விட்டீங்களா, இப்படி போய் அங்கே போய் திட்டுவாங்களா யாராவது? மாட்டாங்க. நடந்து போச்சுங்க, நடக்கக்கூடாது, ஏதோ நடந்து போச்சு, பெரியவரோட விதி போல் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ஆறுதலாக வந்து சரி ரைட்டுங்க இப்படி நடந்துச்சு, நீங்கள் மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்று சீமானோ அண்ணாமலையோ எடப்பாடியோ மற்ற தலைவர்களோ, இதில் திமுக கூட்டணி தலைவர்களை நான் சேர்க்கலை, ஏன்னா நாகரிகமானு சொல்லிட்டேன்ல. புரியுது. அப்படி இருக்கும்போது அவங்கள சேர்க்க முடியாதுல்ல. விசிகால என்ன பேசியிருக்காரு? விஜய் மீது தவறு இருந்தது, விஜய் மீது தவறுன்னு பேசியிருக்காரு. தவறு இல்லைன்னு நம்மளும் சொல்லலை. இந்த சமயத்தில் வந்து அவர், அதாவது நீங்கள் கொஞ்சம் ஆறுதலையும் சொல்லிவிட்டு அதையும் சொல்லலாம், தப்பில்லை. அதில் வேற வந்து அதாவது முதலமைச்சரை வந்து திமுக தலைமையை கவரணும்னு திருமாவர்கள் பார்த்தீங்கன்னா, அது கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல எல்லாருன்னு கேட்குறாங்க முதல்வர். அது விட்டு விட்டு செத்து போனாங்களாம். எதில்? கள்ளக்குறிச்சியில். எப்படி விட்டு விட்டு. ஆனால் இங்கே ஒரே அடியாக செத்து போயிட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி துக்க நிகழ்வு நடக்குமானால் எல்லாரும் வந்து ஒரு சேர 50 பேர் 100 பேர் ஒரே சமயத்தில் செத்து போவாங்கடா. கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சாகக்கூடாது. ஆமாம். கள்ளக்குறிச்சியில் முதல் நாள் 10 பேர், அப்புறம் ஒரு 8 பேர், அப்புறம் ஒரு 12 பேர், அப்புறம் 22 பேர், இப்படி தான் சேர்த்தாங்க ஆஸ்பத்திரியில். அது சாவு கணக்கு வராதுல்ல? அது வராது. ஏன் ஒரே சமயத்தில் தானே குடித்தான், அதானே கணக்கு. செத்து போகிறத ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட்டு அவன் நிலைமையை பொறுத்து முன்ன பின்ன செத்து போகிறான். விட்டு விட்டு செத்து போனதுனால அங்கே போனாராம், அங்கே போலையாம் அவர். ஒரேடியாக போனால் தான் வருவாங்களாம். சரியா, ஒரேடியாக தானே மெரினாவில் 5 பேர் போனாங்க. 5 பேர் வீட்டுக்கு முதல்வர் போனாரா? மெரினா எங்கே இருக்குது? சென்னையில். வந்து போனவங்களாம் யார்? சென்னையை சேர்ந்தவன் தான். போனாரா? இந்த காவல்துறை வந்து அன்றைக்கி மெரினா போன்ற மிகப்பெரிய ஒரு கடற்கரையிலேயே இந்த காவல்துறையால் வந்து நெரிசலை தவிர்க்க முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் வந்து கரூரில் வந்து ஒரு சின்ன ஊரில் வந்து நீங்கள் கட்டுப்படுத்திடுவாங்கன்னு நான் காவல்துறைக்கு வந்து திறமை இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு அன்றைக்கி மெரினால் நடந்ததை யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் வந்துன்னா காவல்துறையில் முக்கால்வாசி பேர் பெரிய அதிகாரிகள்லேருந்து முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர், அதிகாரி எல்லாரையும் வீட்டில் கொண்டு வந்து ஜாக்கிரதையாக விட்டு போகிறதுக்காக வந்து அவங்க வந்து அதில் தான் குறியாக இருந்தாங்களே தவிர மக்களை பற்றி கவலைப்படவில்லை. இப்பொழுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி உள்ள அந்த விஜயுடைய கூட்டம் சேர்ந்த எங்கேயோ அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டருக்கு இருக்கிற டாஸ்மாக மூடலாமா இல்லையா அந்த கடைகளை மட்டும்? ஏன்னா தண்ணி அடித்தா யாருக்குமே, அது எந்த கூட்டமாக இருந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அவனுக்கு போதையில் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்வான். அது விஜய் ரசிகனாக இருந்தாலும் சரி, திமுக தொண்டனா, நான் சொல்கிறது எந்த கட்சி அது இயக்கம் சார்ந்தவனாக இருந்தாலும் ஒன்று தண்ணி அடிக்காத பழக்கம் இருக்கணும். நம்ம தான் நிறைய பழக்கி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு சுற்றி வரன்னு எடுத்துங்க. அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் அவன் வாங்கிட்டு வந்தால் கையில் வச்சுருந்தான்னா அதை தடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து அரசு மீது சொல்லக்கூடியது. அது ஒன்று. இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் என்னுடைய ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசியிருக்காரு 15 நிமிஷம். அதை என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் நாகரிகத்துக்காக கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதில் அரசியல் வந்து காங்கிரஸும் அதனால் வந்து கூட்டணி சேர்ந்துருமானா, அப்படி சேர்ந்தால் என்ன, அது வரட்டும் பார்ப்போம். ராகுல் காந்தி இப்படி கூட நினச்சிருக்கலாம். திமுகவோட வந்து சீட்டு பேரம் பேசும்பொழுது விஜயோட இவர் பேசியது வந்து அங்கே கரெக்டாக வந்து அது கொஞ்சம் வேலை செய்யணும்னு கூட நினச்சிருக்கலாம். அரசியலில் எல்லாமே வந்து சாத்தியம். இப்பொழுது எனக்கு கிடைத்த சில தகவல்களில் வந்து பிரதமரை சந்திக்க வந்து விஜய் வந்து யாரோ ஒரு தூதர் மூலமாக, மத்திய அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் மூலமாக வந்து அவர் வந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு. அது அந்த தகவல் எப்படின்றது போக இந்த அடுத்த ஒரு வாரத்தில் 10 நாளில் தெரியும். இதை வந்து நம்பக்கூடிய தகவலாக எனக்கு தெரிகிறது. ஏன்னு கேட்டால் இப்போது பாஜக மத்திய அரசில் ஆளக்கூடிய பாஜகவுடைய அந்த வலிமையான யாராவது வந்து விஜயை சப்போர்ட் பண்ணாதான் விஜயால் முதல்ல கட்சி நடத்த முடியும் தேர்தலில். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படி பாஜகவுடைய தயவு தேவைன்னு நீங்கள் அங்கே போய் காலில் விழ வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்ததுனால் அவங்க கட்டாயம் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க என்ன சீட்டு கொடுக்கலாம். விஜய்க்கு வந்து முதல்ல வந்து நிற்கும் போது எடுத்தோடனே வந்து 234 இந்த வேட்பாளர் வந்துடுவாரா? ஏங்க, கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு டீமே உங்களால் ஃபார்ம் பண்ண முடியல. 234 வேட்பாளர் எங்கேருந்து பிடிப்பீங்க? அப்போது ஏதோ ஒரு 40 சீட்டு கொடுக்குறேன், 50 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய இன்னும் கட்சியாக வந்து இதுவரை உருவாகவில்லை.
அண்ணாமலையும் வந்து அப்போ அண்ணாமலை இருக்கார், ஆனால் இல்லை, நான் சொல்கிறது முக்கிய பதவியில் இல்லை, மாநில தலைவர் பதவியில் இல்லை, ஆனால் பாஜகவில் இருக்கார். போக போக எப்படின்றது நமக்கு தெரியாது, என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, அவருடைய மனம் போக்கு என்ன, எண்ணப்போக்கு என்ன நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு 30 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் நிற்பாங்க. அதிமுக வந்து ஒரு 117 சீட்டு மெஜாரிட்டி 118 வேணும்னா ஒரு 130லேருந்து 150 எதிர்பார்ப்பாங்க. ஏதோ விஜய்க்கு ஒரு 40 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க. என்னை பொறுத்தவரை வந்து அப்படி ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பாமக அன்புமணி, இதில் அன்புமணி வந்து பாஜகவோட பேசிக்கிட்டு இருக்காரு, ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு ஒன்று தானே. என்ன சீட் அலோகேஷன் வரும்போது வழக்கமாக பாமகக்கு இப்போ 25 சீட்டுன்னா இப்போ வந்து உங்களுக்கு 15 உங்களுக்கு 10ன்னு பிரித்து கொடுக்கணும், ஏ அணி பி அணின்னு பிரித்து கொடுக்கணும், அவ்வளோதானே. அது ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது வந்து விஜயுடைய நிகழ்வுகளை தாண்டி அரசியல் தாக்கம் என்பது இப்படி நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. இதனால் சீமானுக்கு என்ன வந்து நான் சொன்னேன், அவர் எப்படி தனியாக தான் நிற்கிறாரு. ஆனால் வந்து இன்னைக்கு விஜய் மீது நம்பிக்கை குறைந்த, அதாவது 41 பேர் இறந்தாங்க இல்லையா இந்த விஜய் அந்த கரூர் நிகழ்வில், அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு 37 பேர்னு ஒரு தகவல் வருது. அது உறுதியான தகவலாக நமக்கு சரியாக தெரியல. ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இறந்தார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் விஜய் கட்சிக்கு வாக்காளர்களா என்பது சந்தேகத்து தான் இருக்குது, நிச்சயமாக தெரியல. அப்படி இருக்கும்போது விஜய் மீது ஒரு தலைவன் என்ற முறையில் இருக்கும் நம்பிக்கை இந்த கரூர் நிகழ்வினால் இன்னும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி குறையும் பொழுது அந்த வாக்குகள் எங்கே செல்லும் அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு போகாது நிச்சயமாக. இப்போ வில்லன்கிறது விஜய் வேற தன்னுடைய வீடியோவில் வந்து திமுகவை தான் வில்லனாக காமிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அது எங்கே போகும்னா அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போவதை விட சாத்தியக்கூறுகள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எவ்வளவு பர்சன்டேஜில் போகும், எப்படி போகும்லாம் இந்த கூட்டணி இதெல்லாம் முடிவானால் தான் உறுதியாக சொல்ல முடியுமே தவிர, இப்பொழுது உள்ள இந்த சூழ்நிலை சீமானுக்கு சாதகம் என்று நாம் வந்து நாகரிகம் இல்லாமல் ஒரு துக்க நிகழ்வை வைத்து பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக நடந்துவிட்டது, முடிஞ்சு போச்சு. இதோடைய அரசியல் மற்ற தாக்கங்கள் என்ன? இப்போ ஒரு டீம், பாஜக டீம் வந்து எம்பி டீம் வந்து அவங்களே வந்து இது விபத்து இல்லைன்னு ஹேமமாலினி, இந்த நடிகை ஹேமமாலினி அவர்கள் பாஜக எம்பி, மற்ற அனுராக் தாக்கூர், இவங்கெல்லாம் தேஜஸ்வி சூர்யாலாம் ரொம்ப புத்திசாலிகள். அவங்களாம் வந்து ஒரு எடுத்திருக்காங்க. ஐபி வந்து ஒரு இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து தகவல்லாம் சேகரிச்சுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஹேமமாலினி தலைமையிலான குழு இங்கேயே சொல்லிட்டு போயிட்டாங்க, இது விபத்து மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி. விபத்து மாதிரி தெரியலன்னு சொன்னாலே அதுக்கான அர்த்தங்கள் வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் உள்ள பேசுகிறவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறது, வழக்கு போடுறதெல்லாம் தவறான விஷயம்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, 4.5 வருஷமாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தப்பு பண்ணவனெல்லாம் விட்டுட்டு தப்பை யார் வெளியில் கொண்டு வரானோ, மணல் கடத்தலில் கூட கடத்தனவனை விட்டுட்டு கடத்தினதை காட்டி கொடுக்குறவன் பேரில் வண்டி ஏற்றி கொண்டுடுவாங்க, இல்லை அவன் பேரில் வழக்கு போடுறதுங்கிறது இந்த ஆட்சியில் வந்து சகஜமாக போச்சு. அந்த வகையில் இது ஒரு துக்க நிகழ்வு என்றாலும் இந்த நிகழ்வு ஒரு அரசியல் களத்தில் ஒரு கள மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ என்று தோன்றுகிறது. அவர் பிரதமரை சந்திப்பது உண்மையானால், அது உறுதியானால், அப்படி நடந்தால் நிச்சயமாக விஜய் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரும்பொழுது இது 4 அணியாக வர்றது வந்து 3 அணியாக மறுபடியும் வரலாம். இந்த பக்கம் ஒரு அணி திமுக அணி, அதிமுக மற்ற அணி, இவங்க சீமான் தனியான களம் வரும்பொழுது அதனால் வந்து வாக்கு வங்கி நிலைமையிலையும் அந்த பர்சன்டேஜில் வந்து சீமானுக்கு அது ப்ளஸ்ஸா மைனஸா என்றால் ப்ளஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. எவ்வளவு ஆகும்லாம் இப்போ ரொம்ப சீக்கிரம் கணிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், பல்லறிகள் இதில் வணக்கம்.